நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹேமா, தேவையான சாரி துண்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்க. வேற ஏதாவது எடுத்து வைக்கணுமா? ஹேமா, என்னம்மா? நான் இதெல்லாம் யாருக்கிட்ட அடி பேசிட்டு இருக்கேன்? நீ எந்த உலகத்துல இருக்க? அடியே, நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வேற ஏதாவது எடுத்து வைக்கணுமான்னு தான் உன்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கம்மா. இப்ப எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. இப்ப நான் மட்டும் என்ன பண்றது? ஒரு வேலை பண்ணு, இது இங்கே இருக்கட்டும். உனக்கு ஏதாவது வேணும்னு ஞாபகம் வந்துச்சுன்னா இதுல எடுத்து வச்சுக்கோ. அம்மா, என்னம்மா செல்லம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எதுக்காக பயப்படுறீங்க? ஆபரேஷன் பண்ணும்போது எனக்கு வலிக்கும்லமா. அவங்க என் உடம்ப கத்தியால வெட்டுவாங்களாமா. ஹே, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படிதான். நான் முந்தா நேத்து ஒரு படத்துல கூட பார்த்தேனே, ஒரு அண்ணனுக்கு ஆபரேஷன் பண்ணதை பார்த்தேனே. அவங்க பெரிய கத்திரிக்கோளெல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சினிமாமா. நீ அதெல்லாம் பார்த்து பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா அம்மா, நீங்களும் என் கூட வருவீங்களா? நான் உன் கூடவே தான் இருக்கேன். அப்புறம் என்ன? நீ எதை பத்தி யோசிக்காத, கண்ணை மூடி தூங்கு. ம். குழந்தை ரொம்ப பயப்படுற ஹேமா. அம்மா, நாளைக்கு தான் ஆபரேஷன். என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்ல. அவனுக்கு எதுக்கு நீ ஃபோன் பண்ண போற? அவன் மனுஷனா மிருகம்? என்னதான் இருந்தாலும் அந்த ஆளு என் பொண்ணோட அப்பா இல்ல. கொஞ்சமாச்சும் வேண்டிக்காம இருப்பாரா? அவன் எங்கடி பிரார்த்தனை பண்ண போறான்? யார் தலையில பழிய தூக்கி போடலான்னு அவன் 24 மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நான் தடங்கல் பண்ணிட்டேன்னு நீ நினைக்காத. இவ்வளவு நடந்தும் உனக்கு புத்தி இல்லைன்னா நான் என்ன பண்றது? என்னமோ பண்ணு. ஹலோ, என்னங்க? நான் தான் ஹேமா பேசுறேன். என்னடி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க பேய் மாதிரி? ஏன் உங்க ஆத்தா போய் சேர்ந்துட்டாளா? எங்க அம்மாவையும் என்னையும் அடிச்சு தள்ளிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டு எப்படியாவது சந்தோஷமா வாழ்ந்துடலாம் நினைக்கிறியா? அப்படிலாம் நான் நினைக்கல. உங்க தாலி என் கழுத்துல விழுந்த அந்த நாள்ல இருந்து தப்பிச்சு போகணுங்கிற ஆசைலாம் எனக்கு இல்லவே இல்லை. ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக மட்டும்தான் கால் பண்ணேன். அதைத்தானே நான் முதல்ல கேட்டேன், உங்க ஆத்தா போய் சேர்ந்துட்டாளான்னு. ஆமா, சாகரத்துக்கு எனக்கு புருஷன் மட்டும்தான் இருக்கான். என்ன, ஏதா ஐடியா இருக்கா? உன் கூட நான் வாழ்ந்த காலம் முழுக்க உலகத்துல இருக்கிற மொத்த கொடுமையும் அசிங்கத்தையும் அனுபவிச்சு வாழ்ந்தவனா. கெட்ட வார்த்தையில என்ன திட்டணும்னு தோணுச்சுன்னா அது உங்களுக்கு நீங்களே சாபம் விட்டுக்கிற கதை தான். ராத்திரி உன் சோக கதையை பாடாம விஷயத்த நேரம் சொல்லு. வேற ஒன்றும் இல்லை. பாப்பாக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வந்து பாருங்க. நான் பார்த்து என்னடி ஆக போகுது? நீ பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவளை காப்பாத்திடலாம்னு நினைக்கிறியா என்ன? அதெல்லாம் பொழைக்குன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. பிறந்ததுலேருந்து இருக்கிற நோய் தானே அது, அதையே கூட்டிட்டு போயிடும். நீ சும்மா கஷ்டப்படலாமே தவிர ஒரு பிரயோஜனமும் இருக்காது. எது வந்தாலும் அதை தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். உன்னோட வாயில நீ இதுதான் சொல்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். சொந்த குழந்தைன்ற நினைப்பு இருந்ததுன்னா ஒரு தடவை பார்க்கட்டுமே நினைச்சேன் நானு. நான் போனை வச்சிடுறேன். அவன் என்னதாண்டி சொன்னான்? என் பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண அவ உயிரோட திரும்பி வரமாட்டேன்னு சொல்றாமா. அட கடவுளே, இவெல்லாம் எதுக்கு மனுஷனா பிறந்தான்?
இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். கார்த்திகா அக்கா, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? நீ சொல்லிட்டு போன வார்த்தை ஞாபகம் இருக்கா? உங்க 2 பேருக்கும் இருக்கிற உறவுக்கான எவிடன்ஸ் கொடுக்கறேன்னு தானே சொன்னேன். சாலிடான எவிடன்ஸ் இல்லாம அவனை எதுவுமே பண்ண முடியாது ஜோதி. எவ்வளவு பெரிய நியாயங்களை சொன்னாலும் எல்லாத்தையும் அடுத்த நிமிஷமே நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவான். அவனை ஏதாவது பண்ணணும்னா எவிடன்ஸ் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. இப்ப என்கிட்ட எதுவுமே இல்லக்கா, எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. நான் தோத்து போயிட்டேன். உங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணது ஏதோ ஒரு கோயில்னு சொன்னல, அங்க போய் விசாரிக்கிறேன்னு தானே என்கிட்ட சொல்லிட்டு போனேன். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான காப்பியாவது கிடைக்குமான்னு கேட்கலாம்ல. நான் 2-3 தடவை அங்க போனேன்க்கா. முதல்ல போனப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கல்யாணம், தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. 2 வாரம் கழிச்சு போனப்போ பழைய ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் செல்லரிச்சு போச்சுன்னு மேனேஜர் சொன்னாரு. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது. அந்த கண்டிப்பா போய் சொல்லிருப்பா. கல்யாணம் முடிஞ்ச 5-6 வருஷம் தானே ஆச்சு. அவ்வளோ சீக்கிரமாவா செல்லரிச்சு போகும்? அவங்க அப்படி உறுதியா சொல்லும்போது நான் எப்படி திரும்ப திரும்ப கேட்க முடியும்? சர்டிபிகேட்டை தான் முன்னாடியே கொடுத்துட்டோமேன்னு அவங்க சொல்றாங்க. தீபன் இதுல ஏதோ சதி வேலை பண்ணிருக்கான்னு அங்கிருந்து கிளம்புறப்போ எனக்கும் தோணுச்சு. நீ தானே ஜோதி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அவ தான் பாத்துக்கணும்னு உனக்கு தெரியாதா என்ன? இப்படி ஒரு நிலைமை வந்து நான் தத்தளிச்சு போய் நிப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. எடுத்து சொல்லவோ புரிய வைக்கவோ எனக்கு தான் யாரும் இல்லாம போயிட்டாங்கல்ல. நீ மனதளவுல பாதிக்கப்பட்டவன தீபன் சொல்லி சமாளிக்கிறான். நான் அதை அவாய்ட் பண்ண கூட அவன் இதை ஒரு ஆயுதம் மாதிரி எப்ப வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணுவான். தீபனை நேசிச்சதும் அவர் கூட வாழ்ந்ததும் தானே நான் பண்ண தப்பு. என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவரு என் மேலேயே பழி போடுறாரு. நீ ஏதாவது செய்யலன்னா உன் நிலைமையும் பொண்ணோட நிலைமையும் என்ன ஆகும்? அது மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கூட அவன் நாசமாக்கணும்னு நினைக்கிறான்ல. நீங்க தீபன் கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம்ல. இந்த சொத்து பத்து காசு பணத்தை விட நிம்மதியான வாழ்க்கை தான் பெருசுன்னு நீங்களாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்ல. பேராசங்கிற ஒரு பிசாசு தலை மேல ஏறி உட்கார்ந்துருக்கும் போது அவன்கிட்ட பேசுறதெல்லாம் சுத்த வேஸ்ட்னு சொல்லுவேன். ஒரே வழிதான் இருக்கு, எல்லா எவிடன்ஸையும் கையில வச்சுட்டு அவனை லாக் பண்ணணும். அதனாலலாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சுயநலத்துக்காக தீபன் என்ன வேணா பண்ணுவான். நாளைக்கு தன்னோட சுயநலத்துக்காக தீபன் ஒரு ஆளை கொன்னுட்டான்னு சொன்னா கூட எனக்கு அதிசயமா இருக்காது. அக்கா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? 20ஆம் தேதி இந்த கல்யாணம் நடக்கும்னு உங்களுக்கு தோணுதா? நீ ஏன் திடீர்னு அப்படி கேக்குற? கல்யாணம் நடக்கணும்னா அவன் ஒரு கொடூரமான பாவத்தை செய்யணும். அப்படி இல்லைன்னா இது நடக்காது. இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அவன் அவ்வளோ சீக்கிரத்துல பின்வாங்க முடியாதுல்ல, அது எனக்கு நல்லா தெரியும். 75% இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. நடக்கிறதுக்கு நான் விடவும் மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன வேணாலும் செய்வேன்க்கா. அது கொலையா இருக்கலாம், தற்கொலையா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். மீதி இருக்கிற அந்த 25% சான்ஸை வச்சு தான் தீபன் இந்த கல்யாணத்தை நடத்தணும். ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்லைக்கா. காரணம், அப்படி அதை நடத்தணும்னா அந்த ஆளு 2 பேரை கொல்ல வேண்டியது வரும், என்னையும் என் பொண்ணையும். நான் இப்போதைக்கு வேணா சும்மா இருக்கேன். அந்த ஆளை எரிச்சு சாம்பலாக்குற அளவுக்கு எனக்கு கோவம் மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. என்ன அவரை தடுத்து நிறுத்தணும்னா நான் இப்ப சொன்ன அந்த ஒரு வழி மட்டும்தான் அவர் முன்னாடி இருக்கு. ஜோதி, நடக்க போறது கொலையா இல்ல தற்கொலையான்னு தெரிஞ்சுக்கதான் நான் காத்துட்டு இருக்கேன்க்கா. என்ன ஆண்டி, முன்ன பின்ன தெரியாத ஆளை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? பேர் சொல்லியே கூப்பிடலாம், மகேஸ்வரின்னு கூப்பிடு. சொந்த பந்தத்தெல்லாம் எப்பவோ மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன். நீ பணம் கொண்டு வந்திருக்கியா? 40 லட்சம் ரூபாய். பணத்தை தரத்துக்காக இல்லை, உங்களை பார்க்க தான் நான் வந்தேன். நம்ம 2 பேருக்குள்ள ஒட்டு உறவு இருக்குதுன்னா அது 40 லட்சம் ரூபாய் மட்டும்தான். ஆண்டி, அது
எனக்கு அதுக்கு மேல எதுவும் பேச விருப்பம் இல்லை. ஆண்டி, ஆண்டி, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, எனக்கு உங்ககிட்ட பேச வேற எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு விருப்பம் இருக்கே, அதுதான் பிரச்சனை. உனக்கு இப்ப என்னதான்டா பேசணும்? உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். நீ காலில் விழுந்து கதறி அழுதாலும் சரி, நீ தப்பவே முடியாது. இனிமே எந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கும் நான் தயாரா இல்லை. அது நடக்கவும் நடக்காது. இடத்து காலி பண்ண. ஆண்டி ப்ளீஸ். கையிடுறா. இனிமே என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசாத. நான் உன்னை பெத்த மகனை போல நேசிச்சிட்டு இருந்தேன். உன்னோட எல்லா தேவைக்கும் உன்னோட பெத்த அம்மாவை விட உனக்கு சப்போர்ட்டா இருந்தவன் நான் தான். அப்படி இருந்தும் நீ என்னை ஏமாத்திட்ட. இவ்வளவு நாள் நான் என் மனசுல வச்சிருந்த எல்லா ஆசைகளையும் நீ நாசம் பண்ணிட்ட. என் புருஷன் தானே இப்போ உன்னோட காட்ஃபாதர். எவ்வளவு நாள் தான் அவரும் உன்னை காப்பாத்துறாருன்னு நானும் பாக்குறேன்டா. இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறதா? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? ஏதோ ஒரு பொண்ணு கழுத்துல நீ எதுக்குடா தாலி கட்டணும்? அதுதான் உங்க பிரச்சனைனா நான் ஒரு விஷயம் சொல்லவா? நல்லா கவனமா கேளுங்க. நான் எந்த ஒரு பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்ட மாட்டேன். என்ன நம்ப முடியலையா? அப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஊர் ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு கல்யாண மேடையில் வச்சு எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்னா அன்னைக்கு இந்த தீபன் தாலி கட்டுற பொண்ணு உமாவா தான் இருப்பா. அந்த தாலியை எடுத்து கொடுக்குற கை உங்க கையா தான் இருக்கும். தீபன், நீ இப்ப சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் ஆண்டி. 2 வார்த்தை நான் உங்ககிட்ட சொன்னதும் நீங்க அதை நம்பிட்டீங்கல்ல? ஏதோ ஒரு பொண்ணு கழுத்துல நான் போய் தாலி கட்ட போறேன்னு. நல்ல கதை. டேய், நான் நம்பினதுதான் தப்பா? நீ தானே பொண்ணு பார்க்க போன, நிச்சயதார்த்தத்தையும் நடத்தின, அப்புறம் 20ஆம் தேதின்னு கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்ட. அது எல்லாமே சரிதான். அதெல்லாம் நான் பிளான் பண்ணபடி நடக்கும். ஆனா 20ஆம் தேதி அந்த கல்யாணம் மட்டும் நடக்காது. டேய், இந்த அளவுக்குலாம் பண்ணிட்டு அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடாது? பொண்ணு விட்ட ஆளுங்க உன்னை சும்மா விட்டுருவாங்களா? அவங்க என்ன கொன்றுவாங்களா? அதெல்லாம் நடக்காது. எல்லாரும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க, என் காலில் வந்து விழுவாங்க. அதெல்லாம் எப்படி நடக்கும்? என் விளையாட்டு இனிமே தானே நீங்க பார்க்க போறீங்க. அதை நீங்க மட்டும் இல்ல ஆண்டி, இன்னும் பல பேர் பார்க்க போறாங்க. உண்மையை சொல்லுடா. நீ அந்த பணத்தை தராம இருக்க என்கிட்ட பொய் தானே சொல்ற? உங்ககிட்ட மட்டும்தான் நான் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்னை விட 40 லட்சம் தான் பெருசா? கண்டிப்பா இல்ல. நீ மட்டும் என் கூட இருந்தீனா அதை விட டபுளா நான் உனக்கு தரேன். இந்த வீடு எனக்கு தருவீங்களா? மங்களம் வீடு. உமாவை நீ கல்யாணம் பண்றதுக்கு அப்புறம் இது எல்லாமே உனக்கு தானடா. இது கிடைச்சா மட்டும்தான் உமா என்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்போவாது நீங்க இது எனக்கு தருவீங்களா? என்னடா அது இப்ப நீ இப்படியெல்லாம் கேட்குற? எனக்கு எதுவுமே சரியா புரியல. இது ஒரு வித விடுகதைன்னு நினச்சிக்கங்க. போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஆனா நீ கல்யாணத்தை பத்தி சொன்னது உண்மைதானே? நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்ல? கண்டிப்பா. ஆனா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் அந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு அங்கிள் கிட்ட சொல்லிடுங்க. 40 லட்சம். அது எதுக்கு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். கல்யாணம் நடத்துறதுக்கு மட்டும் இல்லை ஆண்டி, நிறுத்தவும் பணம் செலவாகும். அங்கிள் எனக்கு பணம் கொடுத்தாருன்னா அது கல்யாணத்தை நடத்துறதுக்கு. அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா கல்யாணத்தை எப்படி நிறுத்துவேன்? சரி, ஓகே. அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ.
தந்துட்டேன்னு நான் என் புருஷன்கிட்ட சொல்லிடுறேன். நான் சைன் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட்ஸும் வேணும். அதெல்லாம் நான் எப்பவோ கிழிச்சு எறிஞ்சிட்டேன். முடிஞ்சு போன கதை. நீயும் அதை திரும்ப வாங்கிட்டேன்னு சொல்லிடு. ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? சாப்பாடா சப்பாத்தியா? எனக்கு ஒண்ணு வேண்டாம் மீனு, சாப்பிடவே தோணல. ஏதாவது சாப்பிடுங்கக்கா, வயித்தை காய போடாதீங்கக்கா. எனக்கு பசி இல்ல, நீ சாப்பிடு. உங்களுக்கு இப்ப என்னதான் ஆச்சு? அந்த எஸ்ஐ வரலன்ற டென்ஷனா? டென்ஷன் இருக்கு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு தூக்கம் வராது. அவர் வரணுன்றத மறந்துட்டாரே என்னவோ. ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்க கான்டாக்ட் நம்பர் கூட இல்லையே. நீ அவர் மொபைல் நம்பராவது வாங்கி வச்சிருக்கலாம்ல. ச்சே, அந்த நேரத்துல எனக்கு அது ஞாபகமே வரலக்கா. சரி விடு, நீ கேட்டும் நம்பர் கொடுக்காம போயிருந்தா? அக்கா, ஒருவேளை அவர் சொல்ல போறது பாலு சாரை பத்தின விஷயமா இருந்தா? அது எப்படி எனக்கு தெரியும்? அது எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். பாரு, நீ ரொம்ப யோசிச்சு என்னையும் டென்ஷன் ஆக்காத. இல்ல, நான் எதுவும் கேட்கல. ஹேமா, நீ ஒன்றும் கவலைப்படாதடி. இவ்வளோ நாள் ஆண்டவன் நமக்கு வழிகாட்டினார்ல, இனிமே எந்த பிரச்சனையும் வராதுமா. அம்மா எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல கண்ணா. என்ன விஷயம்மா? உங்களுக்கும் பயமா இருக்கா? அம்மாக்கு எந்த பயமும் இல்லம்மா. என் தங்கம் தைரியமா இருக்கணும்னா போதுமா, வா கிளம்பலாம். கடவுளே, நில்லுங்க நில்லுங்க. நீங்க எங்க கிளம்பி போயிட்டீங்களோ, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இதுல பயப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இவனுக்கு பயம் இல்லாம இருக்குமா? அவனோட பொண்ணுக்கு தானே இன்னைக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. சொந்த குழந்தை, என் வாயிலேருந்து காலையிலே வாங்கி கட்டிக்காத. இப்ப நீ எதுக்காக இவ்ளோ கோவப்படுற மீனாட்சி? அவ போன் பண்ணதுனால தானே நாங்க வந்திருக்கோம். வேணா கேட்டு பாரு. கேட்கறதுக்கு என்ன இருக்கு? என் பேத்தியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி தினேஷுக்கு ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசை இருந்ததுன்னா பார்க்கணுங்கிறதுக்காக தான் கால் பண்ணா. அதுக்காக நீங்க எதுக்கு ஆட்டோல ஏறி ஓடி வந்தீங்க? தினேஷ் உன் பேத்திக்கு அப்பானா இவளுக்கு நான் பாட்டி முறை வேணும். உங்கள மாதிரியே இவ மேல எனக்கு உரிமை இருக்கு. உரிமை? இங்க பாரு, வாசப்ப இருக்கிற தொடப்பக்கட்டை பிஞ்சு போயிரும், பாத்துக்கோ. கேட்டியாடா உன் மாமியார் என்ன பேசுறானே? உன் பொண்ண கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போலன்னு வந்தேன் பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. கடைசியா பார்க்க வந்தியா? நீ முதல்ல வாயை மூடுடி. உங்க அம்மா கிழிக்கிற கிளிய கேட்கதான் என்ன இங்க வர சொன்னியாடி? அம்மா, நீ சண்டைக்கெல்லாம் போவாத. அவங்க பார்த்துட்டு போகட்டும். இன்னைக்காவது சண்டை சச்சரவு எதுவும் வேண்டாம். செல்லக்குட்டி வாமா. அப்போ ஒரு விஷயம் கேக்குறேன், சொல்லுமா. வேண்டாம். வாடா செல்லம். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. கேட்டியாடா உன் பொண்டாட்டியும் மாமியாரும் உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி எப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னு? வாடி இவன் கிட்ட. என்ன இருந்தாலும் எங்க கூட கொஞ்ச நாள் தங்கி எங்க கையால நீ சாப்பிட்டுருக்கல, அந்த நன்றி கூடவா இல்ல? அம்மா ஓமா, வாடா செல்லம். பண்ண மாட்டாரு. வா. என்னதான் இருந்தாலும் அப்பா ஸ்தானத்துக்கு வேற யாரையாவது கொண்டு வர முடியுமா? ஆபரேஷனுக்கு நிறைய பணம் செலவாகும்ல? எவ்வளவு ஆகும்? ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆகும். என்ன கொண்டு வந்திருக்கீங்களா? 5 லட்சமா? அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லம்மா. நாங்க எப்படி கொண்டு வர முடியும்? அதான் தெரு தெருவா கலெக்ஷன் பண்ணீங்கல்ல. ஒரு 50 100 கிடைக்கும். அந்த பணத்துல தான் இவளுக்கு ஜூஸும் பிரியாணியும் வாங்கி கொடுத்துருக்கு. பிரியாணி வாங்கினாலாம். இதுக்கு மேல என்ன பேச வைக்காத சொல்லிட்டேன். பெரிய பிரியாணி.
டேய் தினேஷா, கேட்டியா? காசு பணம்லாம் நிறைய இருக்குடா. ஓ. என்ன இருந்தாலும் மொத்த பணத்தையும் முதலே கட்ட வேணாம்ல. நீ கொஞ்சம் கேளுடா. சரியா சொன்னமா. பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல நான் வந்த விஷயத்தையும் மறந்து போயிட்டேன். ஏமா, பணம் இருந்தா ஒரு 20,000 ரூபா கூட. வண்டிக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வண்டி ஒன்னா தானே கடன் அடைக்க முடியும். பயப்படாதடி, 2 மாசத்துல அதை திருப்பி தரேன். அதுக்கப்புறம் அதை ஆஸ்பத்திரியில கட்டிக்க. 2 பேரும் காலையில ஜோடி போட்டு ஓடி வரும்போதே நான் நினைச்சேன் ஏதோ ஒரு பிளான் போட்டு தான் வந்திருக்கீங்கன்னு. பிளானிங்கா? அவன் கஷ்டப்படுறது உங்களுக்குலாம் பிளானிங் மாதிரி தெரியுதா? சொந்த குழந்தைய இவ்வளவு பெரிய ஆபரேஷனுக்காக கூட்டிட்டு போகும்போது ஒரு 1000 ரூபாய் கொண்டு வர தோணுச்சா உங்களுக்கு? அப்புறம் இந்த நிலைமையிலேயே வெக்கமே இல்லாம எங்க கிட்ட காசை வாங்க பாக்குறியே. நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க. குழந்தையோட அப்பாங்கிற முறையில அவளை வந்து பாருங்கன்னு அவ தானே கால் பண்ணி கூப்பிட்டா. 10-15 கிலோமீட்டர் பெட்ரோல் போட்டுட்டு வந்திருக்கோம், இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அந்த அன்பை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவனுக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டா அவ தானே உதவி செய்யணும். அது பாருங்க, எங்க கிட்ட இப்ப தரதுக்கு பணம்லாம் எதுவும் இல்ல. இவன் கேட்டா அவன்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லுவியே. இவனை வேதனைப்படுத்திட்டு இவளை கொண்டு போய் நீ ஆபரேஷன் பண்ணி அவளை பழக்க வச்சிருவியா? காப்பாத்த முடியாதுரி. உயிர் கொடுத்து அவனுக்கு மரியாதையும் அவன் தேவைக்கு உதவி செய்யாம நீ போனினா அந்த குழந்தை தலைமையில விழ போறது என் புள்ளையோட சாபம் தாண்டி. அந்த சாபத்தை வாங்கிட்டு போனீனா நீ திரும்ப இதே மாதிரி வருவன்னு நினைக்காத. நடந்து போற உங்களை யாராவது 4 பேர் தூக்கிட்டு போதும் நிப்பாட்ட. எங்க அம்மா சொன்னதுல என்னடி தப்பு இருக்கு? நான் தான் இந்த புள்ளையோட உண்மையான அப்பன். என்னோட சாபத்தை வாங்கிட்டு தாண்டி இங்க இருந்து நீங்க போனோம். பிறந்ததுல இருந்தே என் உசுரை வாங்கிட்டு இருக்கு இந்த குட்டி சாத்தான். இப்ப இதுக்கு செலவு பண்ண உன்கிட்ட பணம் இருக்கு. அம்மா, இந்த மிருகங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துருங்கம்மா. அந்த பேரு சொல்லி என் பொண்ணுக்கு இவங்க சாபம் கொடுக்காம இருக்கட்டும். கிழிச்சாங்க. இவங்க ஏதாவது சொல்லிட்டா உடனே பழிச்சிரும் பாரு. இவங்க என்ன கடவுளா சாபம் விடுறதுக்கு? இந்த சாத்தானோட சண்டை போட நான் இப்ப தயாரா இல்லம்மா. அதை கொடுத்துருங்க. நான் தானே சொல்றேன், கொடுத்துருங்க. இந்தாடா நீ கேட்ட பணம். இங்க இருந்து போய் தொலை. இத முதல்ல கொடுக்கலாமே. அம்மா, என்னையா அதுக்கு மூஞ்சிய பாக்குறவா? என்னாச்சு பாட்டி, இவ திடீர்னு ஜுரத்துல இருக்கா? நேத்து வெயில்ல ஓடி ஆடி விளையாடினால அதனாலதான். நானும் தானே விளையாடினேன், எனக்கு ஒன்றும் செய்யலையா பாட்டி? உன்னை விட இவ சின்னவல்ல. வெளியே கிளம்பிட்டியா? அம்மா, இன்னைக்கு ஸ்ரீகுட்டிக்கு ஆபரேஷன்ல. அட ஆமா, நான் அதை மறந்தே போயிட்டேன். அவங்க தனியா இருக்காங்களே, நாமளும் போய் பார்க்கலாமா? நீ போயிட்டு வாப்பா, நான் குழந்தைங்க கூட இங்க இருக்கேன். ஏதாவது தேவை ஏற்பட்டுச்சுன்னா லேடிஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல. ஹேமாவும் மீனாட்சியும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே போதும். வேற ஏதாவது தேவைன்னா? என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? தெரியலம்மா, உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. அவ ரொம்ப சின்ன குழந்தைல, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டா. அவ ரொம்ப வீக்கா இருக்கா. நீ தேவையில்லாம யோசிக்காதப்பா. அப்படி ஒன்றும் சோதனையை கடவுள் கொடுத்துட மாட்டாரு. ஹேமா இவ்வளோ தூரம் போராடுறதெல்லாம் அந்த குழந்தைக்காக தானே. அவங்க வேண்டுதலை கண்டிப்பா கடவுள் நிறைவேற்றுவார். முதல்ல நீ அவங்க கிட்ட பேசு. பாலுதாமா. எடுத்து பேசு. ஹலோ பாலு. ஹேமா, நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம், பாதி வழியில இருக்கோம். நீ ஒண்ணு பண்ணு, நீ அங்கேயே இரு, நான் இப்ப வந்துடுறேன். பாலு, நீங்களும் வரீங்களா? வரேன், அதுக்கு தானே கால் பண்ணேன். தேங்க்யூ பாலு. நாங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம். கால் பண்ண தைரியம் வரல, தான் கால் பண்ணல. பரவாயில்ல, நான் இதோ கிளம்பிட்டேன்.
சரி பாலு. ம். பாலு வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டானா? ஹோ, நல்லதா போச்சு. நாம அங்க இங்கன்னு சுத்த வேண்டியது இல்ல. கடவுள் காப்பாத்திட்டாரு. நான் கிளம்புறேம்மா. சரி போயிட்டு வா. நல்ல வேளை நீயாவது ஞாபகம் வச்சிருந்த, இல்லனா மீனாட்சி என்ன நினைச்சிருப்பா. ம். போயிட்டு வரேன் செல்லம். அப்போ அப்பா இப்ப ஸ்ரீகுட்டி பார்க்க போறாரா பாட்டி? ஸ்ரீகுட்டிக்கு இன்னைக்கு ஆபரேஷன்மா. ஆபரேஷன்னா டாக்டர் கத்திய வச்சு வெட்டுறது தானே? பெரிய ஆபரேஷன் தான். அப்ப ஸ்ரீகுட்டிக்கு வலிக்கும்ல? வலிக்காம இருக்கணும்னு வேண்டிக்கலாம்மா. குழந்தைங்க வேண்டுனா கடவுள் சீக்கிரம் நிறைவேற்றுவாரு. என்னால ஸ்ரீகுட்டியை ஒரு தடவை கூட பார்க்க முடியலையே. பாவம் அப்போ என்ன, அவன் நல்லா பேசுவா. ஆபரேஷன் முடிஞ்சு வரட்டும், நம்ம பேசலாம். அக்கா அக்கா, நீங்க ஏன் இப்படி சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கீங்க? பசிக்கல மீனு, நீ சாப்பிடு. வாங்கக்கா, சும்மா ஏதேதோ யோசிச்சுட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? குழந்தைங்களும் இங்க இல்லல்ல, ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி தோணுது. வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி தோணுது. யாருக்காக, எதுக்காக நான் வாழ்றேன் எனக்கு தெரியல. ஹலோ. ஹலோ சார். நான் உங்களை பார்க்க ஆல்ரெடி வந்திருந்தேன். நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா சார், வந்ததுல இருந்தே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா நான் உங்களை பார்க்கணும்னு சொல்ற முக்கியமான காரணத்துக்கு உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ கொஞ்சம் சீரியஸான மேட்டர்னு தோணுச்சு. கண்டிப்பா நம்ம உள்ள உட்காந்து போய் பேசலாமா? கண்டிப்பா சார், வாங்க. வாங்க சார், உட்காருங்க. நீ போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சில்லுன்னு ஏதாவது கொண்டு வாமா. நீங்க உட்காருங்க. நான் இப்போ எதை பத்தி சொல்ல போறேன்னா உங்களால கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும்ல? அத பத்தியெல்லாம் யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல சார். என்ன விஷயம்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும். சொல்றேன். இனி மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் நம்பினவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. அது யாரெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்லுங்க சார். ஒரு ஆளு தீபன், அதான் அந்த தீபன். ரெண்டாவது ஆளு உங்களோட அம்மா, மங்களம் வீட்டு மகேஸ்வரி. ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து லஞ்சம் வாங்கின கேஸ்ல என்ன மாட்டி விட்டாங்க. இப்ப நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன். நீங்க அவங்க கிட்ட லஞ்சம் வாங்குனீங்க, அப்படிதானே? ஆமா. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கின ஆஃபீஸர் இல்ல. இப்ப கிடைச்சிருக்கிற சஸ்பென்ஷனோ டிஸ்மிஸலோ எனக்கு அப்பவே கிடைக்க வேண்டியது. நான் அந்த அளவுக்கு விளையாடி இருக்கேன். அப்போ உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல சார். உலகத்தோட நிலவரம் தெரியலல, அதான் அப்படி பேசுறீங்க. எந்த திருட்டுத்தனத்துக்கும் வஞ்சகத்துக்கும் கொலைகேஸ்க்கு பின்னாடியும் ஒரே ஒரு நியாயம்தான். எனக்கு புரியல சார். எந்த விஷயமா இருந்தாலும் செய்யறதுக்கு தகுதியானவங்க தான் செய்யணும். என்ன சதி செஞ்சு மாட்டி விட்டாங்கன்றதுக்கு அர்த்தம் என் சைட்ல இருந்து தப்பு இல்லைன்றதுக்காக இல்ல. நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன், அதுக்கு காரணமா இருந்தவங்களே தான் என்ன குற்றவாளி ஆக்கிட்டாங்க. அது ரொம்ப தப்பு தானே? உங்க அம்மாவுக்கும் தீபனுக்கும் என்ன மாட்டி விடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க லஞ்சம் கேட்டு அவங்க முன்னாடி கை நீட்டினதுக்கான காரணம் எனக்கு தெரியும். என்னோட புருஷன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு அவரை அரெஸ்ட் பண்ணீங்க. அந்த விஷயத்த எங்க அம்மாக்கும் தீபனுக்கும் கால் பண்ணி சொன்னீங்க, அப்படிதானே? அவங்க வந்து பாலுவை காப்பாத்துவாங்கன்னு அது மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க. ஆனா அவங்களுக்கு பாலுவை காப்பாத்த கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அப்படி இருந்தும் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க. நீங்க அவங்க கிட்ட விஷயத்த சொன்னதுக்காக தானே லஞ்சம் கொடுத்தாங்க. திரும்ப திரும்ப நீங்க பணம் கேட்டு டிமாண்ட் பண்ணப்ப அவங்க எதுக்காக உங்களுக்கு பணம் தரணும்? தேவையில்லை. அதனாலதான் உங்களை கேஸ்ல மாட்டி விட்டுட்டாங்க. இந்த பொய்யான கதையெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது?
நடந்த விஷயத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. என்ன சார் நீங்க பொய்யான கதைன்னு சொல்றீங்க? சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி பாலகோபாலையும் அந்த பொண்ணையும் நான் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த தகவலை நான் உங்க அம்மாவுக்கும் தீபனுக்கும் சொல்லவே இல்லை. அப்புறம் தீபன் தான் அந்த தகவலை என்கிட்டயே சொன்னான். ஏமான்ற பொண்ணையும் ஒரு டாக்டரையும் ஏமாவோட புருஷன் ஒரு ரூம்ல லாக் பண்ணியிருக்கதா சொன்னான். அடுத்த நிமிஷத்திலேயே உங்க அம்மா மகேஸ்வரி எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க பிரபலமானவங்கன்றதால எனக்கு நல்லாவே தெரியும். தீபன் கால் பண்ணி எனக்கு சொன்ன கேஸ்ல அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்றதையும் அதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்றேன்னு அவங்க சொன்னாங்க. நான் முதல்ல கேட்ட கேள்வி அந்த டாக்டருக்கும் ஏமாக்கும் தப்பான தொடர்பு இருக்கான்னு கேட்டேன். இருந்தாலும் இல்லைனாலும் இருக்கணும்ன்ற மாதிரி நிரூபிக்கணும்னு தான் மகேஸ்வரி மேடம் டிமாண்ட் பண்ணாங்க. சம்பவ இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே புரிஞ்சிச்சு. எல்லாமே மகேஸ்வரி மேடத்தோட பிளான் தான். அந்த ஏமாவோட புருஷன் ஆட்டோக்காரன் அவனும் தீபன் கூட சேர்ந்துட்டான். அன்னைக்கு எந்த தப்பும் செய்யாத பாலகோபாலையும் ஏமாவையும் நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். சார், அவங்களுக்குள்ள எந்தவித உறவும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் ஒரு போலீஸ்காரமா ஒரே பார்வையில கண்டுபிடிச்சிடுவேன் குற்றவாளி யாரு நிரபராதி யாருன்னு. டாக்டர் அந்த பொண்ணுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா கூட இருந்திருக்கலாம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹெல்ப் பண்ண போயிருக்காரு. அந்த நேரத்துல அந்த ஆட்டோக்காரன் 2 பேரையும் ஒரே ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டான். உங்க அம்மாவோட பணத்தையும் இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சு அவங்க 2 பேரையும் குற்றவாளியாக்கிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது டாக்டரும் நீங்களும் அந்த விஷயத்தால் தான் பிரிஞ்சு போனீங்கன்னு. நீங்க அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டீங்க. இவ்வளவு பெரிய துரோகத்துக்கு நீங்க ஏன் உடந்தையா இருந்தீங்க? சொன்னல, நான் அந்த அளவுக்கு நல்லவன்லாம் இல்ல. என்னோட குடும்பத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டீங்க. மத்தவங்க மனசு வச்சா உங்க குடும்பத்தை தகர்க்க முடியும்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு விதைக்கப்படலன்னு நினைச்சுக்கோங்க. அந்த வாழ்க்கை வாழறதுக்கான தகுதியும் உங்களுக்கு இல்ல. பாலகோபால் நிரபராதின்னு ஒரே பார்வையில எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இத்தனை வருஷம் அவர் கூட வாழ்ந்தோம் உங்களுக்கு எப்படி அது தெரியாம போச்சு? எல்லாரும் சேர்ந்து என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. என்னால பாலுவை புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் மத்தவங்களை எதுக்காக குற்றம் சொல்றீங்க? உங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணதான் மகேஸ்வரி மேடமும் தீபனும் என்ன கூட்டு சேர்த்தாங்க. அவங்க ஜெயிக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நேர்ல பார்த்து உங்ககிட்ட விஷயத்த சொல்ல வந்தேன். நான் வரேன். அக்கா, எல்லாருமே சதி செஞ்சு பாலு சாரை மாட்டி விட்டாங்கல்ல. நீங்க கூட சாரை புரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. சார் எவ்வளோ கவலைப்பட்டாரு, எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாரு. எந்த ஒரு தப்பும் பண்ணாம கஷ்டம்க்கா. அம்மாடி, ஏன் அழுற? என்ன விஷயம்? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? விஷயத்த சொல்லு. நான் சந்தேகப்பட்டது உண்மைதான்ப்பா. அம்மாடி, நான் எதுக்கு பயந்தனோ அது அப்படியே நடந்திருக்கு. பாலு
பாலு எந்த தப்புமே பண்ணல. எல்லாரும் சேர்ந்து அவரை இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுட்டாங்க. அம்மாடி, நீ நீ என்னம்மா சொல்ற? உண்மைதான்ப்பா. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கடவுள் எல்லா உண்மையும் தெரிய வச்சிட்டாரு. என் புருஷன் பாலு எந்த தப்புமே பண்ணல. அம்மா, அது எப்படி போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? அம்மாடி சொல்லுமா, என்னதான் நடந்துச்சு? லஞ்சம் கொடுத்துருக்காங்கப்பா. அம்மாவும் தீபனும் சேர்ந்து அந்த எஸ்ஐக்கு லஞ்சம் கொடுத்து இப்படி பண்ண வச்சிருக்காங்க. அவரே இன்னைக்கு வந்து என்கிட்ட சொன்னாரு, பாலு எந்த தப்புமே பண்ணலன்னு சொன்னாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த எஸ்ஐ கிட்ட சொல்லி பாலுவை பொய்யான கேஸ்ல மாட்டி விட்டுட்டாங்க. பெரிய சதி பண்ணிருக்காங்க. என்ன அங்க கூட்டிட்டு போய் அந்த இடத்துல பாலுவை நான் அப்படி பார்த்துட்டா அதுக்கப்புறம் எப்பவும் நான் அவரை நம்ப மாட்டேன்ல. உங்களுக்கு தெரியுமா, என் கழுத்துல கட்ட தாலி செயின் கூட வாங்கி வச்சிருந்தாருப்பா. அத கூட நான் திருப்பி கொடுத்துட்டேன். என்னை இவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய வச்சுட்டாங்க. இவங்க எல்லாரும் தான் இதுக்கு காரணம். இப்ப நான் அவர் முகத்துல எப்படி முழிப்பேன்? எப்படி அவர் முன்னாடி போய் நான் நிப்பேன்? எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. ஒரேடியா செத்துட்டா நல்லா இருக்கும். அம்மாடி, ஏய், அம்மாடி அழாத. ஏய் அம்மாடி. அப்பா. ஏய், ஏமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? பாலு என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக எவ்வளவு கேவலமான வேலையை உங்களால எப்படி செய்ய முடிஞ்சது? நீ என்ன உளறிட்டு இருக்க உமா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. இன்னும் உங்களுக்கு எதுவுமே புரியல. ஆனா எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த எஸ்ஐ இருக்கார்ல, எல்லா ரகசியத்தையும் மறைக்கிறதுக்கு நீங்க லஞ்சம் கொடுத்தீங்களே அந்த எஸ்ஐ, பாலுவை அரெஸ்ட் பண்ண நீங்களும் தீபனும் சேர்ந்துக்கிட்டு விலைக்கு வாங்கின அந்த எஸ்ஐ, அவரு இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தாரு. எல்லாத்தையும் என்கிட்ட அவர் சொல்லிட்டாரு. பாலுவை குற்றவாளி ஆக்கிறதுக்கு நீங்க பண்ண சூழ்ச்சி தானே இதெல்லாம். சதி, துரோகம். அவரு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. யாராவது ஏதாவது வந்து சொல்லிட்டா நீ அப்படியே நம்பிடுவியா? அப்படின்னா இந்த விஷயத்துல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சொல்ல வேண்டாம். ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா நீங்க என் அம்மாங்கிற விஷயத்த நான் மறக்க வேண்டியிருக்கும். அவ்வளவுதாமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கோ இந்த வீட்டுக்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. நான் போறேன், என் புருஷன் கிட்ட போறேன். என்ன அவர் ஏத்துக்குவாருங்கிற நம்பிக்கையில போகல. உங்க ஒருத்தரால இப்ப அவர் மனசுல ஒரு ஓரத்துல கூட எனக்கு இடம் இல்ல. இருந்தாலும் நான் போறேன். நான் பண்ணது தப்புதான்ப்பா. என் புருஷனோட காலில் விழுந்து நான் கதறி அழணும். நான் அப்படி நடந்துட்டதுக்கு அவர் வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்து நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் பண்ணணும். நான் போயிட்டு வரேன்ப்பா.
அவ சொல்லிட்டு போறதுல உண்மைதான மகி? இதுக்கெல்லாம் காரணம் நீயும் தீபனும் தானே? கேட்கறேன்ல, பதில் சொல்லு. அப்படியே செஞ்சிருந்தாலும் இப்ப என்ன அதுக்கு? உங்களால அதை மாத்த முடியுமா? எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், அவன் ஒரே அடியா அவகிட்ட இருந்து தொலையணும்னு. தீபன் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் நான் திட்டம் போட்டு இப்படி பண்ணேன். இனிமேலும் பண்ணுவேன். அடியே, ஜெயிச்சியா அடி? இவ்வளெல்லாம் பண்ணியே நீ ஜெயிச்சியா? அறிவு கட்டவள. அழுது கண் கலங்கி எப்படி வந்து மனசு உடைஞ்சு போய் நின்னதை பார்த்தல, அப்ப கூட உன் மனசு கலங்கலையா? பாழா போன தீபன், உன் பொண்ணோட வாழ்க்கையை அவன் காலடியில் கொண்டு போட்டு அடிமை மாதிரி மிதிச்சாதான் நீ சந்தோஷப்படுவியா? எல்லாமே முடிஞ்சு போச்சுடி. உண்மை எப்படி ஜெயிச்சதுன்னு பார்த்தல. உமா இப்ப போனது பாலுகிட்ட தான். இப்ப யாராவது உன் கூட இருக்காங்களாடி? ஒரு நாய் கூட உன் கூட உண்டா? உன் கூடவே இருந்த தீபன் இப்ப போயிட்டான்ல. ஆனா நீ இன்னும் திருந்தல. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என் கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிட்டு ஜெயிச்சிட்டோங்கிற அகம்பாவத்துல நீங்க போறீங்களா? அப்ப இதையும் கேளுங்க. கடைசியில ஜெயிக்க போறது நான் தான். பொண்ணோட வீட்டை நீங்க அடமானம் வச்சு ரூபாய் 90 லட்சம் நீங்க வாங்குனீங்கல்ல தீபனுக்கு கொடுக்க, அத மொத்தமா மறந்துருங்க. தீபன் இப்பவும் என் கூட தான் நிக்கிறான். இந்த வீடும் அவனுக்கு தான். நீங்க கொடுத்த அந்த வீடு பேங்க்காரங்க ஜப்தி பண்ணதுக்கு அப்புறம் உமா இங்கதான் வந்து தங்குவா, தீபனோட. நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தீபனுக்கே கால் பண்ணி கேளுங்க. ஜெயிக்கிறதுக்காகவே வரிஞ்சு கட்டிட்டு வந்தவனா, இனிமே யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.